கேள்வி முடியுமா முடிச்சுட்டு பயப்படுறாரா சினிமா நடிகர்களுக்கு? சீமான் பயப்படுறாரா? நாம் தமிழர் கட்சி வந்து கண்ணியமற்ற முறையில் விமர்சனம் வைக்கிறது பெரும்பான்மை மக்கள் சொல்றாங்கன்னு எங்க புள்ளியோரம் அடிச்சு நடத்துங்க அப்படி புள்ளியோரம் இதுக்கு என்ன புள்ளியோரம்? எந்த மேடையில பேசலாம் அதானே பேசுறோம். என்ன பேசணும்? எம்ஜிஆர் பிச்சைக்கார பையங்கிறோம், கலைஞர் பிச்சைக்கார பையங்கிறோம், அதெல்லாம் இல்ல. திராவிட கட்சிகள் வந்து கண்ணியமான முறையில் அரசு செஞ்சுட்டு நாம் தமிழர் கட்சி நீங்க திராவிட கட்சிகளுக்கு நீங்க நான் என்ன பேசுறேன் நீங்க முடிவு பண்ணாதீங்க. இல்ல மொத்தம் உட்காந்துக்கிட்டு திட்டுறீங்க அப்படின்னு பேசாதீங்க. உங்க மண்டைக்குள்ள சிந்தனைய நீங்க பொதுமக்கள் சிந்தனையா புது சிந்தனையா திணிக்காதீங்க. ஊடகத்தை அதான் சொன்னேன், பொதுமக்கள் சிந்தனை அப்படி இருக்கிறதுனால நான் சொல்றான். தமிழர்களுக்கும் மராட்டியர்களுக்கும் போர் வந்ததா நான் கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்ததில்லை. ரஜினி அரசியல் வந்து அந்த போர் வரும் அப்படிங்கிற எந்த மாதிரியான ஒரு சமூகத்தை உருவாக்குறீங்க? வணக்கம். சமீபத்தில் ஒரு நல்ல விஷயம் கேள்விப்பட்டோம். ஒரு 10 லட்சம் பனை விதைகளை விதைச்சிருக்கீங்க நாம் தமிழர் கட்சி சார்பாக. அதோடு சேர்ந்து ஒரு கேள்வி வந்துருச்சு. இவ்வளோ நாளைக்கு நம்ம பேசிகிட்டே இருக்கோம், ரொம்ப நாளாக தொண்டைக்கிளியே கத்துறோம், வேணாம் இனிமேல் ஆக்கப்பூர்வமான செயல்களில் செயல்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்சி முடிவு பண்ணியிருக்கீங்களா? இல்லை, முதல்ல நீங்கள் கேட்ட கேள்வியில் ஒரு தவறான புரிதல் இருக்குது. ஏன்னா நாம் தமிழர் கட்சி இப்போ தான் செயல்பட தொடங்குது ஆக்கப்பூர்வமாங்கிறது போல் உங்கள் கேள்வி இருக்குது. நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்ட காலம் தொட்டு நாங்கள் மக்களுக்கான களப்பணி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ தானே புயலாக இருக்கட்டும், தானே புயலில் பல நாட்கள் களத்திடணும். சென்னை பெருவெள்ளத்தில் 45 நாட்களுக்கு அது கண்டிப்பாக மறக்க முடியாது. அந்த கஜா புயலில் வந்து எனக்குடைய உலக மக்கள்கிட்ட நாங்கள் நன்கொடையை பெற்று 10 கோடிக்கு மேலான நிவாரணப் பொருட்களை மக்களுக்கு கொடுத்துருக்கோம். இல்லை, ஒரு நிமிஷம். இந்த பேரழிவுகள் வரும்போது நம்ம எல்லா கட்சியுமே நம்ம இறங்கி வேலை இல்லை நீங்க தொண்டு நிறுவனங்களும் செய்யலாம். இதுவரைக்கும் இந்த திராவிட கட்சி திராவிட கட்சிகள் செஞ்சதை விட அதிகப்படியாக அதிகாரத்துக்கு வராத நாம் தமிழர் கட்சி எங்கள் சக்திக்கு மீறி வரம்பு மீறி நாங்கள் அளவு கடந்த உழைப்பையும் நாங்கள் செஞ்சுருக்கோம். அதோட அந்த நீட்சியாக தான் தொடர்ச்சியாக தான் அந்த பனை நடுறதை பண்ணுறோம். நாங்கள் ஆட்சியோட செயல்பாட்டு விட ஆட்சிக்கு வந்தோடனே 10 ஆண்டு பசுமை திட்டம்னு திட்டத்தை வைக்கிறோம். அதாவது நாடு முழுமைக்கும் பசுஞ்சொலையாக மாற்றணும். ஒரு நாட்டோட நிலப்பரப்பில் 37 விழுக்காடு காடுகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படி இல்லைங்க. அப்போ அதை நோக்கி ஒரு பயணமாக இருக்கணும்னு சொல்கிறோம். 1 கோடி பனை திட்டம்னு சொல்கிறோம். அப்போ அதுக்கு முன்மாதிரியாக முன்னகர்வா ஆட்சிக்கு வந்து சேர்ந்து அப்புறம் இப்போ இருக்கிறப்ப நம்ம செய்வோம். நம்ம ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல மக்களுக்கு வந்து கொடுப்போம். இப்போ திராவிட கட்சியில் பார்த்தா அவங்க பதவிக்கு போட்டி அதிகார சண்டைன்னு இருக்கு. அப்போ அவங்களுக்கு ஒரு ரவுடிசம் கட்டமைப்புகள் நிலைமையில் இருக்குது அரசியலில். நான் இன்னைக்கு இந்த இடத்துல திராவிடத்தை அந்த விமர்சனத்துக்கு வச்சுவோம். எவ்வளோ நாளைக்கு தான் நம்ம விமர்சனமே பண்ணிட்டு இருக்கிறது? நம்ம என்ன பண்ண போகிறாங்க தான் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. இப்போ இந்த நேர்காணலே வந்து நாம் தமிழர் கட்சி என்ன பண்ணிகிட்டு இருக்குது, உங்களோட கொள்கைகள் என்ன இருக்குது, திட்டங்கள் என்ன இருக்குங்கிற மாதிரி இருந்தால் நல்லா இருக்குன்னு எனக்கு தோணுது. ரொம்ப சமீபத்தில் ஒரு நேர்காணல் பார்த்தேன். ஒரு சின்ன பையன் வந்து பேசுகிறான், உங்கள் கட்சி மேடைகளெல்லாம் கூட பேசுகிறான்னு நினைக்கிறேன், தமிழவன். ரொம்ப வருத்தமாக இருந்தது அதை பார்க்கும்போது. அதாவது அவங்க கேட்குறாங்க, ரஜினி அரசியலுக்கு வந்தால் அதை பற்றி என்ன நினைக்கிறேன் அவன்கிட்ட கேட்குறாங்க. முதல்ல அந்த கேள்வி அவன்கிட்ட கேட்டுருக்கக்கூடாது, நியாயப்படி பார்த்தா. அவன்கிட்ட கேட்குறாங்க, அவனுக்கு புரிதல் என்னன்னு தெரில. அவன் சொல்கிறான், தமிழர்களுக்கும் மராட்டியர்களுக்கும் போர் வந்ததாக நான் கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்ததில்லை. ரஜினி அரசியல் வந்து அந்த போர் வரும் அப்படிங்கிறான். எந்த மாதிரியான ஒரு சமூகத்தை உருவாக்குறீங்க? முகநூலில் போயிட்டு சோஷியல் மீடியாவில் திட்டுறாங்க, எல்லாமே தாண்டி அதெல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கும். இன்றைக்கி ஒரு சின்ன குழந்தை வந்து ஒரு 13 வயசு குழந்தை வந்து ஒரு போர், அப்படி ஒரு போரை பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. இல்லை, இப்போ அந்த 13 வயசு குழந்தை வந்து பள்ளி சிறுவடியோட மது குடிச்சிட்டு சாலை வந்து எடுக்கிறப்ப அவங்களுக்கு அதிர்ச்சியாக இல்லை. அவன் அரசியல் பேசுகிறப்ப மட்டும் இல்லை, அரசியல் பேசுகிறவங்க அதிர்ச்சியே கிடையாது. வந்து ரஜினிகாந்த் வரட்டும், அவரோட கொள்கை வந்து இல்லை. முதல்ல நீங்கள் இந்த கேள்வியை தெளிவுபடுத்துங்க. இப்போ அந்த தம்பி அரசியல் பேசுறது சிக்கலா? இல்லை சிக்கலா? தம்பி அரசியல் பேசுறதும் சிக்கல் இல்லை, ரஜினியை எதிர்க்கிறதும் சிக்கல் கிடையாது. ரஜினி வந்தா தமிழ் மராட்டிய போர் வந்து முன்னாடி நான் பார்க்கல, அப்படி ஒரு போரை நான் பார்ப்பேன்னு சொல்றதுதான் சிக்கல். போருங்கிறது ஜனநாயக போருங்க. ஒன்னு ஆயுதம் எடுத்துட்டு போய் இல்லை, ஜனநாயக போரா இருந்துச்சுன்னா வேற ஏதாவது சொல்லலாம். தமிழ் மராட்டியர்களுக்கு நடந்த போரை நான் பார்க்கல, இப்போ ஒரு வந்த அந்த போர் வரும் நான் பார்ப்பேன். நீட்சியா ஜனநாயக போர் தானே. அப்போ வந்து ஆயுதம் தூக்கிட்டு வந்தாங்க, இப்போ அரசியல் போர் நடக்குது, அவ்வளோதான். ரஜினிகாந்த் வந்து இருக்கிறோம்னு உடனே என்ன சொல்கிறாங்கன்னா, ரஜினிகாந்த் நல்லவர் தானே, நல்லவர் நாட்டை ஆண்டா தப்பு இல்லைங்கிறாங்க. அப்போ நான் எளிமையான கேள்வி எழுப்புறேன், இந்த நாட்டை வந்து 300 ஆண்டுகள் வெள்ளைக்காரங்க ஆண்டாங்க. வெள்ளைக்காரங்களில் ஒரு நல்லவங்க கூட கிடையாதா? ஜோசப் பெஸ்கின்னு ஒரு வெள்ளைக்காரன் தான், அவன் தான் தமிழ் பரப்புனான். கால்டுவர்னு வெள்ளைக்காரன், அவன் தான் தமிழ் பரப்புனான். அதே போல் வெள்ளியும் பெண்டியும் பரப்புங்கிற வெள்ளைக்காரன் பென்சிஸ் கொலை தடுத்தான், உடங்கட்டேகிற குடிய பழக்கத்தை ஒழிச்சான், விதைகள் மறுமணத்தை தான் ஆதரிச்சான். 300 ஆண்டு இந்த நிலத்தாண்ட வெள்ளைக்காரன் நாட்டு விட்டு வெளியே போன சொன்னாங்க. அப்போ எத்தனை ஆண்டு நீ வாழ்ந்தாலும் சரி, இந்த மண்ணுக்கு தொடர்புலாத நீ என் மண்ணை ஆளக்கூடாதுங்கிறது ஒரு தார்மீகம். ரொம்ப கரெக்டு சார். இங்கே தமிழர்கள் ஆளலாம், நம்ம எப்படி ஒட்டுமொத்தமாக வெள்ளையின வெளியேற சொன்னோமோ அது மாதிரி இங்கே தமிழ்நாட்டை தமிழர் ஆளுன்னு சொல்கிறீங்க. அதில் எங்களுக்கு வியப்பே கிடையாது, அதில் எங்களுக்கு எதிர்த்துக்கு கேள்வியும் கிடையாது. தமிழ்நாட்டை தமிழர் ஆளலாம், நல்ல விஷயம் தான். இப்போ தமிழ்நாட்டை தமிழர் ஆள இன்னொருத்தர் வராரு அப்படின்னா அவரை எப்படி எதிர்கொள்ளணுங்கிற ஒரு முறை இருக்கு. இல்லை, இப்போ வெள்ளைக்காரனை வந்து நீங்கள் தேர்தல் எடுத்து தோக்கடிச்சிங்களா, இல்லை நாட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னீங்களா? நாட்டை விட்டு வெளியே போன்னு
ஏன் வெளியே போக சொன்னீங்க? வெளியேற ஏன் சொன்னீங்க? வெளியே ஆளக்கூடாதுன்னு சொல்லலாம். நீங்க ஏன் வெளியே சொன்னீங்க? ஆமா, நம்ம நாட்டில் அவங்களுக்கு வேலை எல்லாம் சொன்னோம். அப்படி அதே தான் தமிழ்நாடுங்கிறது தமிழ் மொழிக்கான இந்த மொழிவழி தேச மாநிலங்களாக பிரிக்கப்பட்ட பிறகு தமிழ் தேசத்துக்கான நாடு தமிழ்நாடு. நீங்க ரஜினிகாந்த் வந்து வாடத்தை அமைச்சுக்களே கிடையாது. அவர் ஆழ நினைச்சா நான் இதுக்கு தான் செய்வேன். நான் ரஜினிகாந்த் விரட்டணும்னு நினைக்கலையே. எங்க மண்ணின் மக்கள் வந்து தூத்துக்குள்ள படுகொலை செய்யப்பட்டப்ப மண்ணின் மக்களை சமூக விரோதின்னு பேசினாரு. அவர் ரசிகமன்ற கூட்டத்தை கூட்டி ரசிகமன்ற கூட்டத்தை பேசுறாரு. தமிழர்களையே இவ்வளவு தரந்தாழ்ந்து போயிட்டாங்கன்னு பேசுறாரு. நான் ரஜினிகாந்த் நாட்டை விட்டு வெளியே போச்சு வரலையே, தமிழ்நாட்டை விட்டு வெளியே போச்சு வரலையே, ஆளக்கூடாதுன்னு சொல்றோம். அவ்வளவுதான் நான் சொல்றோம். அரசுக்கு வராதுன்னு சொல்றோம். ஆளக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நமக்கு உரிமை இருக்கு சார். அதுல ஒரு மாற்றமும் கிடையாது. ஆள நினைக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு, உங்களுக்கு உரிமை இருக்கு. தார்மீக உரிமை, நாட்டோட நம்ம ஜனநாயக உரிமை சொல்றோம். நீங்களும் நினைக்கலாம். இந்த ஜனநாயக நாட்டில் இருக்கா? நான் அந்த கேள்விக்கு வரல. அடிப்படை சட்டத்தை சொல்றேன். சரி, நீங்க வந்து ஒரு நாட்டு ஆளை நினைக்கலாம். நீங்க உங்களுக்கு உரிமை இருக்குல்ல, ஆளை நினைக்கிறதுக்கு உரிமை இருக்குல்ல. அது நடக்குது நடக்காது ரெண்டாவது. நான் இந்த நாட்டை ஆண்டா எப்படி நீங்க யோசிக்கலாம் இல்லையா? அது மாதிரி நானும் யோசிக்கலாம் இல்லையா? யார் வேணா யோசிக்கலாம். நமக்கு எப்படி உரிமை இருக்கோ அவருக்கு அந்த உரிமை இருக்கு. நான் என்ன பாக்குறேன்னா, ரொம்ப நாளா சீமான் வந்து ரஜினி வந்துருவாரோ அவர் திட்டி திட்டி அவரை வந்து நீ வந்துடவே கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை கொண்டு வந்து வந்தாலே டேஞ்சர் பயப்படுறாரா? ரஜினிகாந்த் சினிமா நடிகர்களுக்கே பயப்படுறாரா? எங்க நம்மளோட இருப்பு காலியாகுமோ, நமக்கு டேஞ்சர் ஆகும்னு பயப்படுறாரா? பயப்படுறாரா சினிமா நடிகர்களுக்கு? சீமான் பயப்படுறாரா? நடிகர்கள் தாங்க பயப்படுறாங்க. நாங்க எங்க பயப்படுறோம்? நடிகர்கள் ஏன் பயப்படுறாங்க? இல்ல கேள்வி முடிச்சிடறேன். முதல்ல மத்தியில் காங்கிரஸ் ஆண்டுச்சு, மாநிலத்து திமுக ஆண்டுச்சு. அன்னைக்கு மத்தியில் ஆண்ட கட்சியும் எதிர்த்தோம், மாநிலத்து ஆண்ட கட்சியும் எதிர்த்தோம். இன்னைக்கு மத்தியில் வந்து மோடி அரசு ஆடுது, மாநிலத்து அதிமுக ஆடுது. இந்த அரசையும் எதிர்த்துட்டு இருக்கோம். நாங்கள் மத்திய மாநில அரசுகளை எதிர்த்து நாங்கள் அரசு பண்ணிட்டு இருக்கோம். இந்த நடிகர்கள் வந்து வெறுமனே ஊடகங்கள் தர அதிகப்படியான முக்கியத்துவத்தை காரணமாக அவங்க பேசப்படும் பொருளாக மாறாங்களே ஒழிய அவங்கள்ட்ட ஒன்றும் இல்லை. ரஜினிகாந்துக்கு என்ன இருக்குது? ரஜினிகாந்த் வந்து 96 தேர்தலில் அவர்கள் ஆதரவு கொடுத்தார். திமுக 30 கூட்டணி வெற்றி பெற்றுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதே கூட்டணி 97 தேர்தலில் தோற்று போச்சு. 2004 வந்து பாபா பிரச்சனை வந்தப்ப பாமக போட்டிடுற 6 தொகுதியிலையும் பாமக தோக்கடிங்கன்னு ரஜினிகாந்த் சொன்னார். ஆனால் 6 பாமக வென்றது. அப்போ ரஜினிகாந்துக்கு ஊடகங்கள் அதிகப்படியே முக்கியத்துவம் வருது. ஒரு தொலைக்காட்சியில் பார்த்தீங்கன்னா செய்தி வருது. ரொம்ப முடிக்கிறது ரஜினிகாந்த் ஆட்ட வீடு போனாங்கிறது ஒரு செய்தியாக போகிறாங்க. இப்போ ஊடகங்கள் ரஜினிகாந்த் என்ன பேசினாலும் அது வாத பொருளாக எடுக்கும் அப்படின்னா இதுதான் எச்சுக்கலாக இருக்குது. அதுதான் ஒரு பெரிய உதாரணமாக அவர் காமிக்கப்படுது ஒழிய ரஜினிகாந்த் ஒரு பொருட்டே இல்லை. ரஜினிகாந்த் வந்து வீழ்த்துறதுக்கு ரஜினிகாந்த் தோக்கடிக்க கட்சி விடங்களை நாங்கள் ஒரு இனத்தோட ஒரு பொருட்டே இல்லை. ரஜினிகாந்த் ஒரு பொருட்டே இல்லைன்னா அவரை பத்தி கேள்வி கேட்கும்போது தவிர்த்துருங்க. ஏன் மேடைக்கு அவரை வந்து பேசுறீங்க, அவரை திட்டுறீங்க? என்ன ஆகுதுன்னா, முதல்ல ஒரு குழந்தை வந்து திட்டுது, ஊடகத்துல சமூக வலைதளங்கள்ல உங்களோட தொண்டர்கள் எல்லாருமே திட்டுறாங்க. அது தாண்டி ரஜினி திட்டுறது இல்லை. அது எப்படி ஆகுதுன்னு பாருங்க. ரஜினியோட ஆதரவாளர் யாருன்னு பாக்குறான். ரஜினியோட ஆதரவாளர் ராகவ லாரன்ஸ் அவரையும் திட்டுறான். இல்ல முதல்ல அது என்ன ஆகுதுன்னா, ஒரு வேறு மாதிரி ஒரு பெரிய ஒரு எதிர்ப்பை ரஜினி பக்கம் திருப்பிடுச்சு. இப்ப எனக்கு கேள்வி ரஜினி பக்கம் கூட கிடையாது, விட்டுருங்க. நீங்க எதிர்த்துட்டு இருக்கீங்க, அது என்ன இருந்துட்டு போட்டோம். மொத்தத்திலே சினிமா நடிகை உள்ள வந்துடக்கூடாதுன்னு ரொம்ப ஒரு மாதிரி தெளிவுபடுத்துங்க. முதல்ல ரஜினியை விட்டுருங்க. நீங்க முதல்ல பேசுறப்ப நீங்க வார்த்தையில கவனம் போடுங்க. திட்டுறீங்கிற வார்த்தையை போறீங்க. ரஜினிகாந்த் திட்டுறதுக்கு ஒண்ணும் இல்ல, விமர்சனம் பண்றாங்களாம். அவளை திட்டுறது உங்களோட தொண்டர்களை சொல்லுங்க. இல்ல நாங்க திட்டுறது இல்லைங்க. நாங்க கண்ணியமா ஆதாரத்தை போடுங்க. ஆதாரத்தை போடுங்க. 19 உட்காந்துக்கிட்டு திட்டுறீங்க அப்படின்னு பேசாதீங்க. நாங்க விமர்சனம் பண்றோம். இருங்க. இல்ல சமூக வலைதளங்கள்ல நாம் தமிழர் தொண்டர்கள் யாருமே திட்டலன்னு சொல்றீங்களா? திட்டுறதே இல்ல, ரஜினிகாந்த் திட்டுறது இல்லைன்னு சொல்றீங்களா? விமர்சனம் பண்றாங்க. என்ன விமர்சனம்? ஓகே, கெட்ட வார்த்தைகள் போட்டு திட்டுறது இல்ல, ஒருமையில திட்டுறது இல்லைன்னு சொல்றீங்க. திட்டினா கண்டிக்கிறோம், உண்மையா கண்டிக்கிறோம், அறிவுறுத்தோம், செய்யாதீங்க அறிவுறுத்தோம். நீங்க முதல்ல ரஜினிகாந்த் மட்டும்தான் நாங்கள் பேசுகிறோமான இல்லை. நாங்கள் கட்சி தொடங்கப்பட்டது ஒரு தேசிய இனத்தின் விடுதலை, ஒரு தேச கணக்காக கட்சி தொடங்கப்பட்டுச்சு. அதுக்காக நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு தேசிய இனத்துக்காக அரசியல் பண்ணிட்டு இருக்கோம். ரஜினிகாந்துங்கிறவர் இந்த மண்ணுக்கு தொடர்பில்லாதவர், இந்த மண்ணை ஆள வர்றப்ப நாங்கள் இருக்கிறோம். அவ்வளோதான் என் நிலைப்பாடு. அதை முடிஞ்சு போச்சு. நாங்கள் பேசுகிற இந்த உலகத்துக்கான அரசியல் பேசுகிறோம், மண்ணுக்கான அரசியல் பேசுகிறோம், சூழல் இயக்க அரசியல் பேசுகிறோம், இப்படி எவ்வளோ அரசியல் பேசுகிறோம். ஆடு மாடு மேய்ச்சல் வந்து அரசு பணியாக்கும்னு சொல்கிறோம். அதே போல் வேளாண் மீன் வந்து தேசிய பணியாக்குங்கிறோம். இதெல்லாம் இது வரைக்கும் நீங்கள் பாருங்கள், தொலைக்காட்சிகளில் ஏதாவது உலகத்தில் ஆடு மாடு மேய்ச்சல் அரசு பணியாவது சாத்தியமா ஒரு விவாதம் நடக்கலை. இப்போ விவசாயத்தை வந்து தேசிய பணியாக்குறது சாத்தியமா விவாதம் நடக்கலை. தலைநகரங்களை பிரிப்புன்னு சொல்கிறார் சீமான், அது சரியா விவாதம் நடக்கலை. ஆனால் ரஜினிகாந்த் என்ன பேசினாலும் விவாதம் நடக்குது. நாங்கள் ரஜினிகாந்தை பற்றி பேசினா மட்டும்தான் நீங்கள் விவாதப்பட ஆகுறீங்க. செங்கோடி வீரவனுக்கு பொதுக்கூட்டம் சுங்குவாசத்தில் நடக்குது. அங்கே 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரம் அண்ணன் பேசுறாரு. அண்ணன் பேசுகிறப்ப சொல்லப்பட்ட முதன்மை கருத்து 70 விடுதலை தான். அது பேசுகிறப்ப ஒரு போகிற போக்கில் ஒரு வரி தான் ரஜினிகாந்தை பற்றி பேசினார். ஆனால் 70 விடுதலை பற்றி பேசினது நீங்கள் பேசாமல் ரஜினிகாந்தை பற்றி பேசுறதுன்னா, நீங்கள் ரஜினிகாந்த், விஜய், அஜித் நடிகர்களை பிடிச்சி தான் ஊடகங்கள் திரும்பி போயிட்டு இருக்குது. நடிகர்களை பார்த்து பயப்பட வேண்டிய தேவைகள் இருக்குது. அவங்க என்ன பண்ண போகிறாங்க? நாங்கள் ஒரு தத்துவத்தை முன்வைக்கிறோம், பிடிச்சா எங்கள் மக்கள் ஆட்சியத்தை போகிறாங்க, அவ்வளோதான். நாம் தமிழர் கட்சியோட தத்துவத்திலேயோ அரசியல்லையோ இப்போ கேள்வி இல்லை, அவங்களோட அணுகுமுறை தான் கேள்வியா இருக்கு. என்ன அணுகுமுறை? அதான் சொல்லிட்டு இருந்தேன். தவறான அணுகுமுறையா இருக்கு, விமர்சனமா இருக்கு, தேவையில்லாத. இல்லை, உங்க பார்வையா இருக்கலாம்.
நீங்க எப்படி என்னோட பார்வையில் இங்க நான் வந்து என்னோட ஒரு ஆளோட பார்வையை நான் கேட்கிறேன். யார் இருக்கா? என்னோட ஒரு ஆளோட பார்வையில் பெரும்பான்மையான மக்களோட பார்வையில் அணுகுமுறை சொல்ல வரும். எந்த பெரும்பான்மை மக்கள்? தமிழகத்தில் கூட பெரும்பான்மை மக்கள் யார் இந்த பெரும்பான்மை? பெரும்பான்மை மக்கள் அணுகுமுறை இருக்காங்க. நமக்கு வந்து நாம் தமிழர் கட்சி வந்து பெரும்பான்மை மக்கள். பெரும்பான்மையோட அணுகுமுறை வந்து என்னோட ஸ்டாண்ட்ல இருக்கிறதுனால தான் நம்ம டிபார்ட்மெண்ட் நாம் தமிழர் கட்சி வந்து கண்ணியமற்ற முறையில் விமர்சனம் வைக்கிறது பெரும்பான்மை மக்கள் சொல்றாங்கன்னு எங்க புள்ளிவரம் அடிச்சு நடத்துங்க அப்படி புள்ளிவரம் இதுக்கு என்ன புள்ளிவரம்? எந்த மேடையில பேசலாம் நம்ம அதானே பேசுறோம். என்ன பேசணும்? எம்ஜிஆர் பிச்சைக்கார பையங்கிறோம், கலைஞர் பிச்சைக்கார பையங்கிறோம், அதெல்லாம் இல்ல. ஏன் இது இல்லைங்கிறீங்களா? அது பேசுறது வயல நோக்கம் என்ன? கேள்வி எழுப்புற நோக்கமா இல்ல நாம் தமிழர் கட்சி? நாம் தமிழர் கட்சியை விமர்சனம் உங்களோட கொள்ளையோ இல்ல. இருங்க முதல்ல நீங்க வந்து இல்ல சார் நான் தெளிவுபடுத்துறேன். நாம் தமிழரோட நீங்க அரசியல் சொல்றீங்கல்ல, இப்ப ஆடு மாடு மேய்க்கிறது அரசு திட்டம் கொண்டு வரது, இதுல எங்கேயுமே எங்களுக்கு கேள்வி இல்லை சார். நீங்க நல்ல திட்டங்களை வைங்க. இல்ல நீங்க என்ன நீங்க ஒரு ஆக்கப்பூர்வமான இதுன்னா நாங்க வைக்கிற திட்டத்தை கொண்டு போனோம். நீங்க வந்து அதுல வந்து உள்நோக்கம் கற்பிச்சு நீங்க வந்து நாம் தமிழர் கட்சி திட்டுறாங்க கேள்வியே பிள்ளையா இருக்குங்க உங்கள்கிட்ட. இல்ல நீங்க கேள்வியே பிள்ளையா இருக்கு. நீங்க விமர்சனம் பண்ணுங்க. ரொம்ப எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க சொல்ல வேண்டிய முறைப்படி தான் சொல்லணும் இல்லையா? நீங்க இங்க இன்னைக்கு ஒரு விஷயத்தை பேசிட்டு ஒரு விஷயத்தை தவறா பேசும்போது கத்தும்போது உங்களுக்கு கத்துறது என்ன இருக்கு? நான் கத்துதுன்னா கத்து இல்ல, தவறான விஷயங்கள் பேசும்போது கொச்சையா பேசும்போது என்ன கொச்சையா பேசுறோம்? அதான் சொன்னேன். எம்ஜிஆர் பிச்சைக்கார பையங்கிறது கலைஞர் பிச்சைக்கார கொச்சை இல்லை. இதெல்லாம் பேசுறோம். இதெல்லாம் ரொம்ப கொச்சை. அதுக்கு முன்னாடி அப்படி கிடையாது. நாங்க பார்த்தோம் திராவிட கட்சிகள் வந்து கண்ணியமான முறையில் அரசு செஞ்சுட்டு நாம் தமிழர் கட்சி திரும்ப நீங்க திராவிட கட்சி இழுக்காதீங்க. நீங்க வந்து திராவிட கட்சி செஞ்ச பிழை உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நாம் தமிழர் கட்சி குற்றம் சுமத்துறீங்க. உட்கார்ந்து இருக்கிறது இடும்பவனம் கார்த்தி. இல்ல நீங்க நான் என்ன பேசுறேன் நீங்க முடிவு பண்ணாதீங்க. இல்ல சார் நான் சொல்றத கேளுங்க. இந்த பக்கம் என் பக்கத்துல உட்கார்ந்து இருக்க இடும்பவனம் கார்த்தி. அதனால தான் நான் இந்த கேள்வி கேட்கிறேன். திமுக ல ஒருத்தர் இருந்திருந்தா திராவிட கட்சி இடும்பவனம் கார்த்தி என்ன பேசுறது நீங்க முடிவு பண்ண கூடாது. நீங்க கேள்வி அனுப்பலாம். நீங்க கேள்வி அனுப்பிட்டு நீங்க பண்ணாதீங்க. நீங்க ஏன் நீங்க சொல்றது நீங்க இருங்க. நான் கேள்வி என்ன புரிஞ்சுக்கோங்க சார். கேள்வி உங்க கேள்வி உங்க இது தவறா இருக்குன்னா இது சின்ன பிள்ளைத்தனமா வந்து நீங்க வந்து என்ன இப்படி பண்ணி கேட்டா அவன் படிக்கல அப்படி கேட்பான் தெரியுமா ஸ்கூல்ல? இல்லங்க ஆண்ட கட்சிகள் யாரு? திமுக அதிமுக ஆண்டது 50 ஆண்டு அரசு செஞ்சது அப்ப சொல்றீங்களா? அவங்கள பேசாம நீங்க நாம் தமிழர் கட்சி விமர்சனம் பண்றது என்ன அர்த்தம்? நாம் தமிழ் திட்டாங்க. அவங்க வந்து கொச்சையா பேசினாங்க, நாங்களும் பேசுறீங்க ஒத்துக்கிறீங்களா? அப்போ எது அவங்க கொச்சையா பேசுறாங்க. அவங்க பண்ற கொச்சையா அரசுக்கு மாற்றாதான் ஒரு அரசு நாங்க முன்வைக்கிறோம். மாற்று வைக்கிறீங்களே அது கேட்கும். அப்ப அவங்க கொச்சையா பேசினாங்க, நாங்களோட கம்மியா பேசுறோம். எதை சொல்ல வரீங்க? நாங்க அவங்க மாற்றம் வைக்கிறோங்க. அப்படி ஒரு அணுகுமுறை வேண்டாம்னு சொல்றோம். எங்க அண்ணன் வந்து அறிவுறுத்த திரும்ப அறிவுறுத்துறாங்க. யாராவது ஒருத்தங்க செஞ்சிருந்தா நாங்க தலைமை நீங்க கொடுக்க நடவடிக்கை எடுப்போம் தாராளமா. திமுக அதிமுக நேர்மையான முறையில் வாக்கு காசு கொடுக்காம அவங்க தேர்தல் எதிர்கொண்டாங்களா? நேர்மையான முறையில் தேர்தல் நடந்துச்சா? இல்ல இப்ப நீங்க அதை பேசுங்க. நேர்மையான தேர்தல் நடக்கட்டும். அப்படி தோல்வி நாங்க கேட்கிறோம். அவ்வளவுதான். இந்த பண விளையாடின காலகட்டத்தை கூட 17 லட்சம் மக்கள் வாக்குச்சதுக்கான அது எங்களுக்கு பெரிய வெற்றி, ஜனநாயகத்துக்கு கிடைச்ச வெற்றியா தான் நாங்க பாக்குறோம். சரி, தமிழ்நாட்டை தமிழர் ஆளணுங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய கோஷமா இருக்கு நாம் தமிழருக்கு. அப்படிங்கும்போது நாங்க தான் தலைமை இருப்போம். வேற யாரும் கூட்டணி வந்தாலும் எங்க கீழே தான், எங்க தலைமையில் தான் அவங்க கூட்டணி அமைக்கணும். அப்படிங்கும்போது தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆளணுமா இல்ல தமிழ்நாட்டை சீமான் ஆளணுமா? எது நோக்கமா இருக்கு? இல்லைங்க, தமிழ்நாட்டை தமிழர் ஆள்றதுங்கிறது எங்கள் அண்ணன் சீமா ஆனாலும் தமிழர் ஆண்டு தானே. இப்போ தமிழர்னா வெறுமனே தமிழர். எடப்பாடி பழனிசாமி தமிழர் தான், பன்னீர்செல்வம் தமிழர் தான். தமிழரின் அறம்னு ஒன்று இருக்கு. பாட்டம் வள்ளுவம் பாடின அறம், எங்கள் தலைவர் பிரபாகரன் சொன்ன அறம். அந்த அறத்தின்படி நாட்டை யார் ஆளுறாங்களோ அதுதான் நாங்கள் சரின்னு சொல்கிறோம். இப்போ பெருந்தலைவர் காமராசன் நாட்டை ஆளுகிற போது அவருக்கு அந்த அறம் இருந்துச்சு. அவர் இந்த மண்ணுக்கு மக்களுக்குமான ஒரு அரசியல் முன் வச்சார். தேர்தலை நோக்கி அவர் சிந்திக்கல. அவர் வந்து தலைமுறை குறித்து சந்ததி குறித்து தான் சிந்திச்சார். அவர் காலத்தில் தான் எல்லா வளர்ச்சியும் ஏற்படுச்சு. அவர் காலத்தான் நீர் மேலாண்மை இருந்துச்சு. அவர் காலத்தான் தொழில்துறை வளர்ச்சி, அவர் காலத்தான் கல்வி வளர்ச்சி, அவர் காலத்தில் தான் நகர்ப்புற வளர்ச்சி, கிராமப்புற வளர்ச்சி, பரந்துபட்ட வளர்ச்சி. ஒரு தமிழ்நாடே ஒரு நல்ல காலமாக இருந்ததுன்னா காமராஜ் ஆட்சி தான். அதுபோல் ஒரு தமிழர் அறத்தை முன்வைக்கி ஒரு தமிழர் ஆளணும். அந்த தமிழரை தான் அங்கே முன்னெடுத்துன்னு சொல்கிறோம். அதே நாங்கள் எங்கள் கட்சின்னு சொல்கிறோம். அறம் வந்து சீமான் கிட்ட இருக்குது அப்படின்னு 2 கட்சி இருக்குன்னு சொல்கிறோம்.